வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதராசி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மதராசி வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினான ருக்மணி வசந்த் வந்து நம்மளோட ஹீரோ சிவகார்த்திகேயன் வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேருக்கு செட் ஆகலான்னு சொல்லி பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நம்ம ருக்மணி வசந்துக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து அவர் மீட்டு கொண்டு வராரு, அந்த பிரச்சனை என்னென்ன நடந்தது, எதுக்காக நடந்ததுன்றது தான் வந்து இப்போ ஸ்டோரியில் என்ன வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆடடாக வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து ஒன்று செய்யணும்னு நினச்சா அதை கண்டிப்பாக செய்யணும், இல்லாட்டி அவரால் தூங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஐகாலஜிக்கலான ஒரு ஃபேக்டை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்போ நம்ம சனிவாரம்னு ஒரு படம் வந்திருக்கும். நம்ம நானியும் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துலேயும் வந்து நம்ம நானிக்கு வந்து இந்த பிரச்சனை தான் இருக்கும். இதை வச்சு தான் அந்த கதைக்களமே நகர்த்துவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டை தான் இங்கே இப்போ ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்துக்கு மூலமாக இனிமேல் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து வள வருவார் நம்ம சிவகார்த்திகேயன். எப்பயுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதைக்களத்தையும் அதே மாதிரி ஹியூமரையும் சேர்த்து கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவே வந்து அடல்ட்டான சீன்ஸும் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் 18+ கண்டென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, வயலட்டானதாக இருக்குது. ஆனால் யூஏ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு கூட்டு போகாதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ரத்தம் தெறிக்க காட்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லருக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. முற்றிலுமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் தெரிகிறாரு. 2வது பாசிட்டிவ் அனிருத் எந்த படம்னாலும் அவர் அனிரோட வாய்ஸும் அதே மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேறு லெவலில் கொடுத்துருவாரு. இந்த படத்தில் வந்து போன படத்தை விட அவர் இந்த படம் நல்லாவே கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் இருந்தது. 3வது பாசிட்டிவ் நம்ம ஏஆர் முருகதாஸோட ஸ்க்ரீன் ப்ளே பழைய ஓஜி வைப்பை கொடுத்துட்டாரு. குறிப்பாக சொல்லணும்னா அவரோட பழைய படத்துலலாம் ஒரு வேறு லெவல் பங்கான ஒரு கிளைமேக்ஸும் இன்டர்வலும் இருக்கும். அந்த பேங்கான இன்டர்வலை இந்த படத்துலையும் கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இன்டர்வலில் முடிஞ்சால் தொர்றா பார்க்கலான்ற மாதிரி ஒரு சிக்னேச்சரோட வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. எப்படி வந்து நம்ம துப்பாக்கியில் ஐஎம் வெயிட்டிங்னு ஒரு சிக்னேச்சரை வந்து கிரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகேயனுக்கு இந்த டைலாக் கொடுத்து ஒரு வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா அடையாளமும் அதே மாதிரி எல்லா ஸ்க்ரீன் பிளேயும் நம்ம ஏஆர் முருகதாஸ் நம்மளோட சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்காரு. அமரனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக கொடுக்கும். 4வது வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக எடுத்து ருக்மணி வசந்த் அவங்கள வச்சு தான் இந்த கதைக்களமே நகருது. அவங்களோட ஆக்டிங்கும் செட்டிலாக இருந்தது. சின்ன லவ் சீன்ஸ் மட்டும் இந்த படத்தில் வந்து நெகட்டிவாக லேக் ஆகிருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபோட கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஓவராக வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு மூவியை வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஏஆர் முருகதாஸோட வேறு லெவல் கம்பேக்குன்னு சொல்லலாம். அவரோட வரிசையான தோல்விக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு வேறு லெவல் க்ரோத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி எஸ்கேக்கும் இந்த படம் வந்து அடுத்து அமரனுக்கு அப்புறம் இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரோட லைனப்பும் அதே மாதிரி தான் அடுத்து பராசக்தி வச்சுருக்காரு. கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ஒரு வேறு லெவல் தவிர்க்க முடியாத ஆக்டராக இவரும் வருவாருன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், அந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.